திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம். ஒரு அற்புதமான தொழில் நேர்களே, நம்மள்கிட்ட நிறைய பொருள் இருக்கும். ஆனால் அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்மள்கிட்ட பக்கத்துலேயே இருக்கும் வைப்ரேஷனுக்கு. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக இதுதான் இயல்பு. அதாவது பாசமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கும் பதில். ஆனால் நம்மளுக்கு தென்படாது. அதுதான் மறதின்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், ஞாபக சக்தி எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா நெகட்டிவான பேர்கிட்ட பழகிறது ஒன்று, நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நம்மளுக்கு எது பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே கிடைக்குதோ அங்கே மைண்டை செலுத்தணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் அந்த வெத்தலை போடுறவங்க வெத்தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது கஷாயத்துக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது பியூட்டி டிப்ஸு, ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், நெஞ்சு சளி கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்குக்கு யூஸ் பண்ணலாம். வைப்ரேஷன் பயங்கரம். செவ்வாய்க்கிழமைன்னா ஒரு 6 வெத்தலை வச்சு விளக்கு ஏற்றலாம். ஒன்று. ரெண்டாவது வெத்தலையில் ஒரு மேல் காம்பு இருக்குது பாருங்களேன், அதில் 1 2 3 பொட்டு வைக்கணும். வச்சு இந்த பக்கம் 2 பொட்டு, அப்போ அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு நடுவில் ஒரு பொட்டு சொல்கிறேன், 5 பொட்டு வச்சு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை இலை வச்சு சுற்றி ஒரு பக்கம் வச்சு நல்லா மஞ்சள் துணியில் சுற்றி வச்சு பாருங்களேன். பீரோவில் நெகட்டிவான வார்த்தைகளே நம்மளுக்கு தென்படாது. அவங்க வந்தாலுமே நம்மளுக்கு இப்படியா வாங்க அப்படிம்போம். ஒரு குறிப்பிட்டது என்ன செய்யலாம், ஒரு வேல்யூ ஒரு குறிப்பிட்ட பவர் தான் இருக்கும். இப்போ வெள்ளி மோதிரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதில் பவர் இருக்கும். திருப்பி நம்ம பவரை ஏற்றணும். அப்போ இந்த வெத்தலையை ஒரு வாரம் வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பி ஒரு வாரம் கழித்து மாற்ற சொல்கிறேன். அப்போ பவர் வந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமையானால் இப்படி மாற்றணும், புதன்கிழமையானால் நம்ம இந்த தீபம் ஏற்றணும், வியாழக்கிழமையானால் அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நாமே ஏற்றிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட சொல்லணும். சில பேர் அன்னநாடு பொழுது போகவே முடியல அப்படிங்கிறாங்க. சில பேர் என்னென்னா எனக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க. நம்மளை கண்டால் பிரச்சனை ஓடணும். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லுவேன். எதுவுமே மைண்டில் ஏற்றக்கூடாது. 2 வெத்தலை எடுங்க, நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் 4 பொட்டு வைங்க, நடுவில் ஒரு பொட்டு வைங்க. நான் சொன்ன பொருளை அப்படியே வச்சு மஞ்சள் துணியில் முடித்து வச்சுருங்க. நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கே வராது, பாசிட்டிவ் தான். செஞ்சு பாருங்கள்.